ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 51வது வாரத்தில் வந்திருக்கிற இந்த அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் உங்களை வாழ்த்தி நான் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தேவ ஆவியானவராலே திருவிளம்பற்றப்பட்ட வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1061வது பக்கம். 1061வது பக்கம் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த காலை வேளையில் தியானிக்க ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். அவர் உதவி செய்வாராக. அவரே உங்கள் மனக்காயங்கள் மனக்கண்களை திறந்து இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை உங்களுக்கு புரிந்து கொள்ள அவர் உதவி செய்வாராக. ஏனென்றால் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தவர், நம்முடைய இருதயத்தையும் அவர் திறக்கணும். இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை. ஒன்று வெட்டுக்கிளி, 2வது பச்சை கிளி, 3வது முசுக்கொட்டை பூச்சி, 4வது பச்சை புழு. இது 4ம் பட்சித்த வருஷம். ஒரு விவசாயத்தின் மேலே, ஒரு வெள்ளாமையின் மேலே, ஒரு தோட்டத்தின் மேலே, தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டக்காரர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் பூச்சி அடிச்சிருச்சு, விவசாயம் தர ஒன்றும் கை கொடுக்கல. ஏனென்றால் எல்லாம் இந்த நாட்களில் வியாதிப்பட்டு போச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் ஒரு வேலையை செய்தார்கள், ஆனால் அது கைகூடாதபடிக்கு என்ன உள்ளே வந்துருச்சான், 4 வந்துச்சான். ஒன்று பச்சை கிளி வந்துச்சான். விவசாயத்தில் பச்சை கிளி விழுந்து இருக்கிறதெல்லாம் கொறித்து எடுத்து கொண்டு போயிருச்சு. அடுத்து முசுக்கொட்டை பூச்சி வந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பச்சை புழுக்கள் வந்துச்சான். அப்புறம் வெட்டுக்கிளிகள் வந்துச்சான். எல்லாமே மொத்தத்தில் விவசாயம் ஒன்றுமில்லாமல் போச்சு. கர்த்தர் சொல்றார், நான் அனுப்பின வெட்டுக்கிளி, நான் அனுப்பின முசுக்கொட்டை பூச்சி, நான் அனுப்பின பச்சை கிளி, நான் அனுப்பின பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷம். ஒருவேளை இந்த வருஷத்தில், கடந்த வருஷங்களில் நீங்கள் தலைத்து எழும்ப முடியாதபடி பலவிதமான போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பட்சித்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வளர விடாதபடி போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கலாம். நீங்களும் சொல்லுவீங்க, எப்படியாவது முன்னேறிடலான்னு நினைக்கிறாங்க, வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க, கட்டிடலான்னு நினைக்கிறாங்க, பிள்ளையை கொடுத்துடலான்னு நினைக்கிறேங்க, ஒரு நல்ல காரியம் நடந்துடணும் நாங்களும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோங்க. ஆனால் எல்லாமே கைகூடாமல் போயிடுதுங்க. இங்கே பாருங்களேன், பட்சித்த வருஷம். ஒரு வருஷம் இல்லை, வருஷங்களின் பல ஆண்டுகள் அவங்களுடைய காரியங்கள் கைகூடாமல் அந்த வருஷங்கள் வேதனையான வருஷங்களாய், துன்பமான வருஷங்களாய், கண்ணீரான வருஷங்களாய், ஏமாற்றங்களான வருஷமாய், தரித்திரமான வருஷமாய், நஷ்டப்படுகிற வருஷமாய் கடந்து போன அந்த வருஷத்தின் விளைவுகளை நான் இந்த நாட்களில் திரும்ப நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எதையெல்லாம் சுகத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கலாம், உடல் சுகத்தை இழந்திருக்கலாம், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம். அவைகளை எல்லாம் இந்த கடைசி வாரங்களில் கர்த்தர் உங்களுக்கு தரும்படி திரும்ப நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்து நம்மளோடு பேசுகிறார். இந்த பச்சை கிளிகள் ஏன் வந்துச்சு, முசுக்கொட்டை பூச்சிகள் ஏன் வந்துச்சு, வெட்டுக்கிளிகள் ஏன் வந்துச்சு, இதெல்லாம் ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? வேதம் சொல்லுது, யோபுவையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தவர் ஏன் இந்த தோட்டத்தை மட்டும் வேலி அடைக்கலை? ஏன் இந்த இடத்துல பச்சை கிளி உள்ளே வந்துச்சு, முசுக்கொட்டை பூச்சி ஏன் வந்துச்சு, பச்சை புழுக்கள் ஏன் வந்துச்சு, வெட்டுக்கிளிகள் ஏன் வந்துச்சு? அப்போ தேவன் அனுமதிக்காமல் உள்ளே வரவே வராது. உபாகம் புஸ்தகத்தில் 1வது வசனத்தையும் உபாகம் புஸ்தகத்தில் 15வது வசனத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 258வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு காரியம் நம்முடைய எல்லைக்குள்ளே வராது என்பது 100% உண்மை. ஆனால் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் முசுக்கொட்டை பூச்சி வர,
வெட்டுக்கிளிகள் வர, வறுமை வர, கஷ்டம் வர, கண்ணீர் வர, பாடுகள் வர, ஏமாற்றம் வர, விரக்திகள் வர, பிரிவினைகள் வர, மார்க்க பேதங்கள் வர ஏன் நம்முடைய எல்லைகளில் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 257வது பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் மெதுவாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் வசனத்தை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதில் 2வது வசனத்திலிருந்து வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில். அங்கே செவி கொடுத்தால் உண்மையாக இருந்தால் 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஆசீர்வாதங்களை சொல்கிறார். உன் கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, உன் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, உன் மாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் 14 வசனங்களை சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் உண்மையாய் செவி கொடுக்கா விட்டால், அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாக கீழ்ப்படியா விட்டால், அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாக இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 16வது வசனத்திலிருந்து கடைசி வசனங்கள் வரை அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் எழுதியிருக்கிற 68வது வசனம் வரையும் சாபங்களை சொல்கிறார். அப்போ கீழ்ப்படிந்தால் 14 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். கீழ்ப்படியாத பொழுது நிறைய சாபங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு சாபம்தான் இன்றைய நாளில் நம்ம வேதத்தில் படித்த முசுக்கொட்டை பூச்சிகள். 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வாரும் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்பட்டவனும் பறி கொடுத்தவனுமாய் இருப்பாய். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறு ஒருவன் அவளோடு வாழ்வான். வீட்டை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். பாருங்க, நாட்டுவாய், அதை அனுபவிக்க மாட்டாய். காரணம், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காதபடியினால் தோட்டங்களை நாட்டுவ, விவசாயங்களை பண்ணுவ, ஆனால் அது பலன் உனக்கு கொடுக்காது. முசுக்கொட்டை பூச்சி விழுகும், வெட்டுக்கிளிகள் விழுகும், இன்னும் பச்சை புழுக்கள் விழுகும், இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பச்சை கிளிகள் விழுகும். காரணம், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியால், அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறபடியினால் உன் வாழ்க்கையில் அநேக வீட்டை கட்டுவ, குடியிருக்க மாட்டேன். பெண்ணை நியமிப்ப, அந்த பெண்ணு உனக்கு வாய்க்காமல் போய்விடும். இப்படியெல்லாம் நிறைய சாபம் சொல்கிறார். 31 பாரு. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாமல் இருப்பார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். உன் கையில் பலன் இல்லாது இருக்கும். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலன்களையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களிலே மதிமயங்கி போவாய். இதை பூரா வீட்டில் போய் செய்து படித்து பாருங்கள். இதெல்லாம் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் நம்முடைய வீட்டுகளில் போராட்டம்? அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஏன் நம்முடைய சரீரத்தில் போராட்டங்கள்? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் அந்த எல்லைகளுக்குள்ள சத்துரு உட்புக போராட்டங்கள் வர கர்த்தர் வேலியை எடுக்கிறாரு. வேதம் சொல்லுது, வேலியை அடித்து வச்சேன், நல்ல திராட்சை கனிகளை தரும் என்று எதிர்பார்த்தேன், அது ஆகாத கனியை கொடுத்ததுனால எவர் வேலி அடைத்தாரோ அவரே வேலியை பிடுங்கி போட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வைத்து நான் தியானிக்கிற வேளையில் உன்னத பாட்டு புஸ்தகம் 802வது பக்கம், எல்லாரும் வேதத்தை எடுத்து உன்னத பாட்டு, சாலமோன் எழுதின உன்னத பாடல் புஸ்தகம் 802வது பக்கம், உன்னத பாடல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குள்ளி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தோட்டங்கள் என்பது நம்முடைய ஊழியத்தை குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கிறது, தொழிலை குறிக்கிறது. என்ன தோட்டத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் தோட்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க. குடும்பம் ஒரு தோட்டம்தான், வீடு ஒரு தோட்டம்தான், பிள்ளைகள் ஒரு தோட்டம்தான். அதில் இருக்கிற பயிர்களைப் போல நம்முடைய சிறார்கள் இருக்கிறார்கள். இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, தோட்டங்களை கெடுக்கிற குள்ளி நரிகள் சிறு நரிகளை நமக்கு பிடியுங்கள், நம்முடைய தோட்டம் எப்படி இருக்குதான், பூவும் பிஞ்சுமாய் இருக்குதான். அப்போ யாக்கோப்பு ஏசா கிட்ட சொல்கிறாரு, என் ஆடுகளை நான் துரிதமாக நடத்த முடியாது, வழியில் மாண்டு போகும், எல்லாம் கரவல் ஆடுகளாக இருக்குது, சின்ன சின்ன ஆடுகள் இருக்குது, நீ நினைக்கிற மாதிரி இவங்களை வேகமாக நான் நடத்த முடியாது, நீ முன்னாடி போ, நான் மெதுவாக பின்னாடி வர்றேன், ஏன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கரவல் ஆடுகள், கொஞ்சோண்டு சின்ன சின்ன குட்டிகள் இருக்கிற ஆடுகள், குட்டிகளை ஈன்றிருக்கிற ஆடுகள் நிறையா இருக்குது, துரிதமாய் அவைகளை ஓட்ட முடியாது, அவைகள் வழியில் மாண்டு போகும், அதனால் நீ முன்னாடி போ, நான் மெதுவாக அவைகளுக்கு ஏற்றபடி நடந்து ஓட்டி கொண்டு வருகிறேன். அப்போ நம்மிடத்தில் இருக்கிற தோட்டத்தை, நம்மிடத்தில் இருக்கிற மந்தைகளை, நம்மிடத்தில் இருக்கிற சபையார்களை, நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசிகளை, நம்மிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை, பொறுப்பாளர்களை கெடுக்கும்படியாக யார் உள்ள வர்றதான் குழி நரிகளையும் குள்ள நரிகள், அடுத்து சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஏன் அவளை பிடிக்கணும்னா அதுதான் தோட்டத்தை கெடுக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கணும், எதை விடணுமோ அதை விட்டுறணும். மேலானவைகளை நாடுங்கள், தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள். வேதம் சொல்லுது, கிழவிகள் பேச்சுகளுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். இந்த கடைசி மாதத்தில் நம்ம தேவையற்ற வீண் வார்த்தைகளுக்கு விலகி நம்மை புத்தியுள்ள ஸ்திரீகளாக நம்ம காண்பித்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், இந்த வேதத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 308வது பக்கத்தில் அது இருக்குது. நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 308வது பக்கம். இங்கே கிதியோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பத்தார்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுகிறார்கள். அவர்கள் விவசாயம் பண்ணி அது பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் மீதியானியர்கள் வந்து அந்த அறுவடையை அறுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். 3 விதமான ஜனங்கள் அதில் வந்து கொள்ளை மேலே விழுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, விதையை போடுறவங்க இஸ்ரவேலர்கள், நடவு நடுறவங்க இஸ்ரவேலர்கள், செடியை நடுறவங்க இஸ்ரவேலர்கள், மரங்களை வைக்கிறவங்க இஸ்ரவேலர்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி பிரயாசப்படுகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் நட்ட அந்த விதையை மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கித்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். 5ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாகவே தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். விதையை இவங்க விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் பொழுது யார் வந்துடுவாங்களா? 3 விதமான மக்கள். அமலேக்கியர்கள் என்று வேதம் சொல்லுது, மீதியானியர்கள் என்று வேதம் சொல்லுது, கிழக்கித்திய புத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த 3 விதமான ஜனங்கள் வெள்ளாமைக்குள்ள, விவசாயத்திற்குள்ள, பண்ணைக்குள்ள, தோட்டத்துக்குள்ள, தொழிலுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பிள்ளைகளுடைய எல்லைக்குள்ள உள்ள பூந்து ஒன்றும் விடாமல் அறுத்து கொண்டு போய்விடுவார்கள். அப்போ விவசாயம் பண்ணுறது ஒருத்த, அறுவடை செய்கிறது ஒருத்த. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறீங்க, ஆனால் அறுவடை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு கொண்டு வரீங்க, ஆனால் அது ஊதி போட்ட மாதிரி எங்கேயோ மருத்துவர்களுக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்னும் தேவையில்லாத சீர் வரிசைகளுக்கும் உங்களுடைய சம்பளம் எல்லாம் உறிஞ்சப்பட்டு கடைசியில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதே நிலையில் இருக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இதைத்தான் சொல்கிறாரு, பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். இந்த வருஷத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்தாலே விரயமான செலவு உங்களுக்கு வரவே வராது, தேவையில்லாத செலவு உங்களுக்கு வரவே வராது. வேதம் சொல்லுது, பண ஆசை இருக்கே அது எல்லா தீமைக்கும் வேறு.
அவரவர்கள் தங்களுடைய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு அநேக பாவத்துக்கு காரணம் இச்சை தான் காரணம். இச்சையினால தான் அநேகர் விழுந்து போனாங்க. எலிசாவோடு இருந்த வேலைக்காரன் நாகமான், இது அந்த கேயாசி, அவன் அடுத்த தீர்க்கதரிசியாய் வந்திருக்கணும். எலியாவிற்கு அடுத்து எலிசா வந்தார். எலிசாவுக்கு அடுத்து நிச்சயமாய் கேயாசி தான் தீர்க்கதரிசியாய் வந்திருக்கணும். ஆனால் அவனுக்குள்ள காணப்பட்டது பண ஆசை, இச்சை. என்ன நினைக்கிறான், நாகமான் கொண்டு வந்த வெகுமதிகளை எலிசா வாங்க மறுத்துட்டாரே, அவன் எவ்வளவு அழகழகான வஸ்திரங்களை கொண்டு வந்தான், நல்ல நல்ல பொருள்களை கொடுத்தாரே, இவர் வாங்க மாட்டேன்ட்டாரே, நம்ம எப்படியாவது பின்தொடர்ந்து போய் அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று அவன் ஓடினான், வாங்கினான். கடைசியில் நாகமானுடைய குஷ்டரோகம் கேயாசியை பிடித்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத் பணப்பையை வைத்திருந்தான். அந்த பணப்பையை வைத்திருக்கிற மனுஷனுக்குள்ள பண ஆசை வந்துருச்சு. ஒரு பெண் தன்னுடைய பரிமள தைலத்தை இயேசுனுடைய சரீரத்தில் ஊற்றி அவள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறாள். கர்த்தர் அதை புகழ்ந்து சொன்னார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, வீண் செலவு எதுக்கு, விரயம், 200 பணத்துக்கு இதை விற்றுருக்கலாமே, 200 பணத்துக்கு இதை விற்றுருக்கலாமே, வேஸ்ட்டாக தரையில் ஊற்றிட்டாலே. அப்போ அந்த பண ஆசை அவனுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பண ஆசை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி இவனாக போய் இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை பேசுகிறேன், விரயமாய் பரிதானம் கேட்குறான். 30 காசு கொடுக்குறீங்களா, நான் இயேசுவை உங்களுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுக்குறேன். பண ஆசை தாங்க எல்லா தீமைக்கு வேறு. வேதத்தில் நிறைய பேர் ஆசையினால் விழுந்தார்கள். அதனால தான் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ உங்கள் விளைச்சல் நல்லா இருக்கணுமா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, உங்கள் சரீரம் நல்லா இருக்கணுமா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த கடைசி மாதங்களில் செழிப்படையணும்னா உபாகத்தில் சொன்ன முதல் வார்த்தை, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். 15ஆம் வசனம், செவி கொடாமல் போனாய் ஆனால். ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்கு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என் சத்தத்துக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்தேன். எப்பொழுது அறிந்தார்? ஈசாக்க வெட்டும்படி பலிபீடத்தின் மேல் அவன் செலுத்துகிற வேலை வரையும் கர்த்தர் காத்திருந்தார். நான் காட்டுற தேசத்தில் போய் அவனை எனக்கு பலி செலுத்து, மலை ஒன்றிலே பலி செலுத்துன்னு சொன்னார். அவன் அந்த பிரயாணமான போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம். அவன் பல நாட்கள் நடந்து அந்த இடத்தை நோக்கி போகிறான். ஒருவேளை அவன் நினைத்திருந்தால் திரும்பி வந்திருக்கலாம். அதை தடுக்கும்படி அவனை யோசனை பண்ணியிருந்தால், மனைவியினிடத்தில் சொல்லியிருந்தாலே அவள் தடுத்து நிறுத்தியிருப்பாள். வேலைக்காரரிடத்தில் சொல்லியிருந்தால் தடுத்து நிறுத்தியிருப்பார்கள். ஒருவேளை ஆரம்பத்திலேயே மகன் ஈசாக்கின் இடத்துல சொல்லியிருந்தால் அந்த காரியம் கைகூடாதபடி அவன் விலகி ஓடியிருப்பான். ஆனால் அந்த காரியம் நடந்தேறுவதற்காக தன் மனதுக்குள்ளே அவன் வைத்தான். எப்படி ரெபேக்காள் தன் இருதயத்தில் வைத்தாலோ, மரியாள் எப்படி தன் இருதயத்தில் வைத்தாலோ, அதுபோல ஆபிரகாம் தன் ரகசியத்தை மறைக்கிறது கர்த்தருக்கு மேன்மை என்று சொல்லி தேவன் சொன்னதை மனைவி கிட்ட சொல்லலை, வேலைக்காரர்களிடத்துல சொல்லலை, பிள்ளைக்கிட்ட சொல்லலை, கர்த்தருக்கு என்னிடத்துல சொல்லியிருக்கிறார். இவன் மூலியமாய்த்தான் சந்ததியை பழுக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ கர்த்தர் சோதிக்கும்படி அவனை கேட்குறார், தகன பலி கேட்குறார். அதனால் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிரயாணம் பல நாட்கள் பிரயாணம் பண்ணுகிறான். ஒருவேளை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் போனவர்கள் வழியிலே எகிப்திற்கு திரும்பினார்களாம், மனதிலே திரும்பினார். அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுதே சொல்கிறாங்க, எகிப்தில் வெள்ளரிக்காய், கொம்பட்டிக்காய், கீரை, இன்னும் நாங்கள் மச்சங்களையெல்லாம் சாப்பிட்டோமே, இப்போ ஒன்றுமே இல்லாமல் இந்த வெறும் அற்பமான மண்ணாக தானே எங்களுக்கு இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லையே. அப்போ மனசெலவில் அவங்க எகிப்திற்கு போய்கிட்டே இருந்தாங்க. அதே போல் ஆபிரகாம் மனசெலவில் அவன் ரிவர்சர் போயிருக்கலாம். ஆனால் அவன் மனதை கடினப்படுத்தி, கெட்டிப்படுத்தி, உறுதிப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக அவன் போனான். அப்போ தான் கர்த்தர் வெட்டும்படி கை நீட்டும் பொழுது தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன், அதனால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி அங்கே ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இவர்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுகிறார்கள். ஆனால் 3 விதமான ஜனங்கள் இதை அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டு இந்த வருஷம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எது உங்களை பச்சித்து போட்டுச்சோ, எது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணினதோ, எதனால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ, அதை எல்லாவற்றையும் நான் மாற்றி இழந்ததெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்திருக்கிறது. பாருங்கள், யாத்திரையாம புஸ்தகம் 70வது பக்கம், யாத்திரையாம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
13வது 14வது வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் பட்ட அவர்களுடைய காரியங்களை வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 1:13-14 வசனம், 70வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய், உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற வேலை கொடுமையான வேலை செய்கிறீங்களா? சொல்கிறாங்க, மாமியை என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, நாத்தனார் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, புருஷன் என்னை கஷ்டப்படுத்துகிறார், மனைவி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கஷ்டமே இல்லைங்க. இங்கே வேதம் சொல்லுவார், எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கினார்களாம். அடுத்த வார்த்தையை வாசித்து பாருங்க. சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகல வேலையிலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும், வேலை வீட்டிலையும் வேலை, தோட்டத்திலையும் வேலை, செங்கல் வேலையும் செய்யணும், வயல் வேலையும் செய்யணும். கடைசியில் ஜீவனே, உயிரே அவர்களுக்கு கசப்பாக போச்சான். என்ன சொன்னாங்களா? ஏண்டா உயிர் வாழ்கிறோம், நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தாளடி கூட கிடைக்கலையா? தாளடி கூட அப்படின்னா அந்த புல்லை சுற்றுவாங்க இல்லையா மாட்டை விட்டு, அதில் கடைசியில் இருக்கக்கூடிய 1-2 மிஞ்சி கிடக்கும், அது கூட கிடைக்கல. வேலை செஞ்சு எந்த பயனுமே இல்லை, கஷ்டம்தான் பட்டாங்க, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், ஒரு பயனும் அவங்களுக்கு இல்லை. இப்படி இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற மகிமையும் மேன்மையும் மகத்துவமான கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அவர் சொல்றாரு, என்னாலும் என் இருதயம் கானான் தேசத்தில் இருக்கும். காலையில் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என்னுடைய கண்கள் கானான் தேசத்தில் இருக்கும். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை இப்படிப்பட்ட நெருக்கத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருந்தாராம். உங்களுக்கும் அப்படி கர்த்தர் மேன்மையானதை வைத்திருக்கிறார், மகிமையானதை வைத்திருக்கிறார். திரும்ப உங்களுக்கு தருவார். எதெல்லாம் சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா, சுகத்தை இழந்துட்டீங்களா, சமாதானத்தை இழந்துட்டீங்களா, விடுதலையை இழந்துட்டீங்களா, ஐக்கியத்தை இழந்துட்டீங்களா, எதை நீங்கள் இழந்திருக்கிறீங்க? எது உங்கள் வாழ்க்கையில் முசுக்கொட்டை பூச்சியாய் வந்துச்சு, வெட்டுக்கிளியாய் வந்துச்சு, எது உங்களுடைய வாழ்க்கையில் பச்சை கிளியாய் வந்துச்சு, எது நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதையெல்லாம் நிச்சயமாக இந்த வருஷத்தின் கடைசி 51வது வாரத்தில் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நான் திரும்ப உங்களுக்கு தரப்போகிறேன். பாருங்களேன், இன்னும் ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 106வது பக்கம், புதிய ஏற்பாடு. லூக்கா எழுதின சுவிசேஷம், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 15-16. அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. எவ்வளோ கொடுமையான ஒரு வேதனை பாருங்க. பன்றிகள் மேய்க்கிறேன், அந்த மேய்க்கிற பன்றிகளுக்கு போடுற தவிட்டு தனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது கூட அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி வாழ்ந்தவன்? இளையகுமாரன், சொகுசா வாழ்ந்தவன், சுகபோகமாய் வாழ்ந்தவன், பெரிய பணக்காரை விட்டு பையன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனிடத்துல இருந்துச்சு. அவன் தகப்பன் தன்னுடைய ஆஸ்திகளை அவனுக்கு பிரித்து கொடுத்தான். ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்த பிள்ளை. ஆனால் இப்போ தவிடு கூட கிடைக்கல. தவிடு பன்றிகளை மேய்க்கிறான், ஆனால் தவிடு கூட கொடுக்கல. ஆசையா அவன் தவிட்டை திங்க ஆசைப்படுறான், அதாவது நமக்கு கிடைக்கும்னு பார்த்தா அது கூட கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்காதது தான் காரணம். எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமை தான் அதுக்கு முதல் காரணமாக இருக்கு. இங்கே பாருங்களே, தவிட்டினால் ஆசையா இருந்தான், ஆனால் கிடைக்கல. அடுத்த வார்த்தை பாரு, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, 16வது வாசை 17வது வார்த்தை, அவனுக்கு புத்தி. அப்போ இதுக்கு முன்னாடி புத்தி தெளியலை, புத்தி இல்லாமல் போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய இடத்துல புத்தி இல்லாதனால தாங்க சிம்சோன் போய் தெளிலால் மடியில் படுத்து கிடக்கிறேன். எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, அபிஷேகத்தினால் நிரம்பின மனுஷன். பிறப்பின் வர்த்தமானம் பார்த்தீங்களா, அவன் பிறப்பே அற்புதம், வளர்ப்பு அற்புதம், அவன் அற்புதமான ஒரு மனுஷன், அவனுக்கு நிகரானவனே கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனை போல பலம் உள்ளவனே கிடையவே கிடையாது. அந்த மனுஷனை ஒரு பெண் இச்சையினால் கொண்டு போய் மடியில் போட்டு தன்னுடைய பலத்தை, அவனுடைய பலத்தை உறிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். மதியீனம், புத்தியீனம், மதியீனம். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயத்தவன், நம்முடைய வாழ்க்கையிலே முசுக்கொட்டை பூச்சி வருவதற்கு நம்முடைய மதியீனம் தான் காரணம். வெட்டுக்கிளி வந்ததற்கு நம்முடைய மதியீனம் தான் காரணம். பச்சைக்கிளி வந்ததற்கு நம்முடைய மதியீனம் தான் காரணம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த
நம்ம மனுஷனுக்கு கொடுத்துட்டோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம வேலைக்கு கொடுத்துட்டோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதிகளை, ஸ்தோத்திரங்களை, ஆராதனைகளை, வணக்கங்களை, வாழ்த்துதலை, போற்றுதலை, புகழ்ச்சிகளை, கீர்த்திகளை மனுஷனுக்கும் உலகத்துக்கு நம்ம கொடுத்ததுனால தான் கர்த்தருடைய கரம் நம்மளை விட்டு எடுபட்டு பச்சை கிளிகளும் வெட்டி கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் இன்னும் இருக்கக்கூடிய பலவிதமான வாதைகள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வந்து எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுருச்சு. இவன் ஏன் அங்கே போனான் பன்றி மேய்க்க? அப்பா கிட்ட இருந்தால் அவனுக்கு பன்றி மேய்க்க வேண்டிய வேலை இல்லையே, தவிடு கூட இல்லாத நிலைமை அவனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அருமையான தம்பி, தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், பயங்கரமான பராக்கிரமசாலி, கோட்டையும் அரணும் பலனுமானவர். அவரிடத்துல எல்லாமே இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஆனால் இவன் அப்பாவை விட்டு வெளியில் போய் அநேக உபாதைக்கு உட்பட்டு போயிட்டான். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை, பக்க நம்பர் 12வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு 8:28. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவர் அக்கறையிலே கெர்கனேசர் நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது. ஒரு மனுஷனை கர்த்தர் படைக்கும் பொழுது நல்லவனாகத்தான் படைத்தார், செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். யாரையும் பைத்தியக்காரனாகவும் பிசாசு பிடித்தனாகவும் படைக்கலை, எல்லாரையும் நல்லவனாகத்தான் படைத்தார். ஆனால் அவர்கள் முன்னோர்கள் செய்கிற பாவம் தான் பிள்ளைகளுக்கு சாபமாய் போய்விடுகிறது. இப்போ இவன் பாருங்க, 2 பேர் இருக்கானா, ஒருத்தன் கிடையாது, 2 பேர். ஒருவேளை இவன் அண்ணன் தம்பியா, பக்கத்து வீட்டுக்காரனா, ஏற்ற வீட்டுக்காரனா, ஒரு தெருவுக்காரனா தெரியாது. ஆனால் 2 பேர் எங்கே இருக்கான்? பிரேத கல்லறையில் குடியிருக்கிறான். அவன் இருக்கிற குடியிருப்பு பாருங்க. நம்மளாம் எங்கே குடியிருக்கிறோம்? எங்கே குடியிருக்க கர்த்தர் தனிமையானவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறாராம். இவனுக்கு பிரேத கல்லறை தாங்க வீடு. அங்கே என்னதான் இருக்கும்? துர்நாற்றம் தான் இருக்கும். வெள்ளையடிக்கப்பட்ட சுவர் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உள்ள வெளியில் வெள்ளையாக இருக்கும், உள்ளே பார்த்தா நாற்றம் பிடிச்சிருக்கும். இவன் வாழ்கிற இடமே பிரேத கல்லறை. அவர்கள் 2 பேர்த்தை குறித்து வேதம் சொல்லுது, கொடியவராய் இருந்தார்கள். அப்போ கொடிய சுவாபம். யாரு போனாலும் தாக்குவார்கள், யாரு போனாலும் அடிப்பார்கள், யாரு போனாலும் கடிப்பார்கள். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? ஏன் இவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி? ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கண்ணீர், உபத்திரமும், பாடு? அடுத்து வேதம் சொல்லுது, அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது. அப்படின்னா யாராவது போனால் ஓடி போய் அவர்களை சேதப்படுத்திடுவாங்க. அப்போ இவங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் என்ன வருத்தப்பட்டிருப்பாங்க. திமிர்வாதக்கார வியாதி உள்ள ஒரு மனுஷனுடைய தகப்பன் இயேசுனிடத்தில் வரும் பொழுது சொல்கிறான், என் மகனுக்கு இறங்கும். சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். ஒரு விசை தீக்குள்ளே விழுகிறேன், ஒரு விசை தண்ணிக்குள்ளே விழுகிறேன். ஏதாவது மனம் இறங்கி செய்யக்கூடுமானால் என் பிள்ளைக்கு இறங்கும். அவனை நல்லாத்தான் நாங்கள் பெற்று வளர்த்தோம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு வியாதி, அவனுக்குள்ள ஒரு திமிர்வாதம் இருக்குது. சந்திர ரோகியாய் கஷ்டப்படுறான். இயேசு வியாதியை பார்க்கல, அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசை பார்த்தார். இயேசு அந்த பிசாசை அதட்டினார். அடுத்த நிமிஷம் அவனு சுகமானான் என்று வேதம். நம்ம நினைக்கிறோம் வியாதின்னு, அது வியாதி அல்ல, பிசாசு, பாதாளம், நரகம், சாபம், சாபத்தினுடைய ஆவிகள். இந்த பிரேத கல்லறை இருக்கவங்களை இயேசு, பிசாசு உள்ளே இருக்கிறது உன் பேர் என்னன்னு சொன்னனே, அது சொல்லுது நாங்கள் லேகியோன். அப்படின்னா 2000 தொகுப்பு, 2000 பேர் இருக்கிறது தான் லேகியோன் என்கிற மொத்த பேர். நாங்கள் அப்போ அந்த 2 பேர்த்துக்குள்ளே எத்தனை இருக்குதான்? 2000 ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், இருளின் ஆதிக்கம் 2000 இருக்கு. இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த ஆவிகள் கூட பாருங்களே நரகத்துக்கு போக விரும்பலைங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆவிகள் இயேசுவை பார்த்தோன்னே எங்களை வேதனைப்படுத்தவா நீங்கள் வந்தீங்க. அடுத்த வார்த்தை சொல்ல, துரத்துறதா இருந்தால் பன்றிக்குள்ளே எங்களை துரத்திடுங்க, நரகத்துக்குள்ளே மட்டும் அனுப்பிடாத. நாங்கள் நரகத்தில் இப்பயே போய் கஷ்டப்பட முடியாது. தயவுசெய்து எங்களை துரத்துறதா இருந்தால் பன்றிக்குள்ளே போன்னு சொல்லுங்க, நான் ஓடிடுறேன். நல்லா கவனிக்கணுங்க. பன்றிக்குள்ளே போகக்கூட அனுமதி கேட்குற பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்டு தானே வந்திருக்கும். அப்போ மனுஷனுக்குள்ளே வர மட்டும் எப்படி அவனால் முடியும்? கர்த்தர் அனுமதிச்சா தாங்க உள்ளே வர முடியும். கர்த்தர் கேட்ட எடுத்தா தாங்க உள்ளே வர முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வசனம் கீழ்ப்படியலைனா, வசனத்துக்கு ஒத்து போகலைனா, வசனத்துக்கு எதிரடியாக இருந்தால் தேவன் வாசலை திறந்து விட்டுருவார். இதை ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ளணும். ஒரு பன்றிக்குள்ளே கூட பிசாசு சுயமாக போக முடியல. கர்த்தரிடத்தில் கேட்குது, போவட்டா? அடுத்த நிமிஷம்தான் அது போகுது. ஏன்னா அதான் போக முடியாது. அப்போ உனக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் எல்லைக்குள்ளேயும் சங்கீதத்தில் இருக்க சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இருக்காது.
அப்போ நம்முடைய எல்லைக்குள்ள சத்துரு உள்ள வரக்கூடாதுன்னா நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் வந்து உன் மேலே பலிக்கும். செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போ வெட்டுக்கிளி வருவது ஆசீர்வாதமா? சாபம். முசுக்கொட்டை பூச்சி வருவது ஆசீர்வாதமா? சாபம். இந்த 4 பட்சிக்கிறது காரியம் தேவன் அனுமதிக்கிற சாபங்கள். ஒருவேளை இந்த 11 மாதங்களும் வியாதியும் வறுமை தரித்திரம் பற்றாக்குறை கடன் தொல்லை, இந்த வருஷத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, நாங்கள் வாழ்ந்து எல்லாம் நஷ்டம்தாங்க, அப்படி இருக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஆனால் நீங்கள் ஒன்று தான் செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். சரண்டர் ஃபார் யூ மாஸ்டர். உனக்கு முன்னாடி நான் சரணகதி அடைகிறேன்னு இன்னைக்கு அவருக்கு முன்னாடி போய் விழுந்துருங்க. அப்போ தான் விரயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் குறுகிறது. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 915வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 915வது பக்கம். டக்குன்னு உங்களுக்கு எடுக்கிறது தான் வசனத்தை பக்கத்தை சொல்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். உங்களை நிச்சயமாக கட்டுவிப்பார். ஏற்கனவே கட்டுவித்தார், வருஷந்தோறும் கட்டுறார், எழுப்புறாரு, ஸ்திரப்படுத்துறார், மீண்டும் புதுப்பிக்கிறார். எப்படி இடிஞ்ச வீட்டை நம்ம புதுப்பிக்கிறோம் இல்லையா? சைக்கிள்களை புதுப்பிக்கிறோம், 2 வீலரை புதுப்பிக்கிறோம், 4 வீலரை புதுப்பிக்கிறோம். நம்ம வீடுகளில் பழசுப்பட்ட எல்லாவற்றையும் மாற்றி புதுசாக அமைக்கிறோம். போனது வந்ததெல்லாம் சரி பண்ணுறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றார், நான் மீண்டும் உன்னை மறுபடியும் நான் புதுப்பிக்க போகிறேன். சரி, நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். ஏற்கனவே தோட்டத்தை நாட்டின, அழிஞ்சு போச்சு. திரும்பவும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி கைத்தட்டுங்க, அதன் பலனை அனுபவிப்பார்கள். இந்த வரப்போற ஆண்டு நீங்க பலனை அனுபவிக்கிற ஆண்டாய் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். இத்தனை வருஷமா பழத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, காய்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, பிஞ்சு விடுறதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் அடுத்த ஆண்டில் நிச்சயமாக கர்த்தர் அனுபவிக்க கிருபை பாராட்டுவார். அதை நான் வாஞ்சிக்கிறேன், உங்களுக்கும் அப்படி செய்வாராக. எழுதியிருக்கு பாருங்களே, திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அப்போ அனுபவிக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தாங்க. வீடு கட்டி சில பேர் குடியிருக்க மாட்டாங்களாம். வீடு கட்டி குடியிருப்பதே கர்த்தருடைய பெரிய கிருபைங்க. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா, அதில் குடியிருந்தீங்கன்னா இது பெரிய கிரேஸ். வேதம் சொல்லுது, அவன் வீடு கட்டுவான் ஆனால் அது குடியிருக்க மாட்டான்னு இருக்கு. ஆனால் வீடு கட்டி குடியிருக்கிறோம்னா அது தேவன் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய தயவு. 2 சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 382வது பக்கம். தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்பு, அந்த இழப்பை எப்படி கர்த்தர் ஈடு கட்டினார், அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 382வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதில் இருக்கிற ஸ்திரீகளில் சிறியவர்களும் பெரியவர்களை சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்போ தாவீது ஒரு பட்டணத்தில் குடியிருக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துல அமலேக்கியர்கள் வந்து அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சிறியோர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். மேல் வசனம் இருக்கு பார். சிக்லாவுக்கு வந்து அமலேக்கியர்கள். அப்போ சிக்லாவில் தான் தாவீது இருக்கிறாரு. யாருக்கு பயந்து? சவுலுக்கு பயந்து. சவுலை அடித்து துரத்தி அவனை எல்லையை விட்டு வெளியேற்றி இப்போ வந்து வேறே ஒரு ஊரில் வந்து பெலிஸ்தர்களுடைய தேசத்தில் வந்து தனியாக இஸ்ரவேலை விட்டு வெளியில் வந்து சிக்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல தாவீது வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்போ இவர் வாசம் பண்ணுகிறதை தெரிஞ்ச அமலேக் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து தாவீதோடு இருந்த ஏழ்மையான மக்கள், ஏழ்மையான கஷ்டப்படுகிறவர்கள், அவனோடு நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் சேர்ந்து கொண்டார்களாம். அப்படிப்பட்ட ஜனங்கள் தாவீதோடு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்களாம். அதனால அவனுக்கு 6வது வசனம் பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இஸ்ரவேலிலே சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி
கொண்டான். இப்போ கூட இருக்கிறது 400 பேர். 400 பேர்த்துடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை, தாவீதுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அமலேக்கியர்கள் வந்து பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்க. எல்லா ஸ்திரீகளையும் கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் நெஞ்ச பொருள்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தாவீது 8வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிக்கணும், எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? இந்த கேள்வியோட நிப்பாட்டுங்க. கேட்கலாமா? நம்ம அவனா போகலைங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கண்ணை எடுத்து தடி எடுத்துட்டு ஓடவே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், போகட்டா? என் மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான், என் கூட இருக்கிறவங்களுடைய மனைவி பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டான் அமலேக்கியர்கள் வந்து. நான் தொடரவா? அந்த நபரை நான் தொடர்ந்து போகவா? தண்டுனா அந்த யுத்த களத்துக்கு நான் போகவா? அந்த எதிரிகளுடைய படைக்கு நான் போகவா? என் மனைவி பிள்ளைகளை தூக்கிட்டு போனவனை தொடர்ந்து நான் போகவா? ஒரு கேள்வியை கேட்குறான். அப்போ கேள்வி கேட்டவுடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அது தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும், கைத்தட்டுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு சொல்கிறேன். நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்களோ பின்தொடரும், கட்டாயம் இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்வீங்க. எதெல்லாம் நீங்கள் இந்த வருஷத்தில் இழந்தீங்களோ அதுக்கு விட்டுறாதீங்க. அது இனிமேல் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து போங்க, அதை பின்தொடருங்க. தாவீது சொல்றார், போகட்டா? பெற்றுக்கொள்வேனா? எனக்கு வாய்ப்பு இருக்கா? கர்த்தரிடத்துல தான் விசாரிக்கிறேன். அவனா போகலைங்க, அவனா செய்யலை. நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம், மனைவி தூக்கிட்டு போயிட்டானா, பிள்ளைகளை தூக்கிட்டு போனா, தடி எடு, நமக்கு இருக்கிற வேகத்தில் போகலாம். அப்படி போகலைங்க. அப்போ தாவீது எவ்வளவு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன் பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடத்துலையுமே கர்த்தரிடத்துல கேட்குறான், ஒவ்வொரு இடத்துலையுமே கேட்குறான், நான் போகலாமா, நான் பின்தொடரலாமா, அமலேக்கியர்கள் நான் ஜெயிக்க முடியுமா, அங்கே வந்து அவங்க என்னை பிடிச்சு கொடுத்துருவாங்களா சவுல்கிட்ட, நான் அந்த பட்டணத்துக்குள்ளே போகலாமா? எல்லா இடத்துலையும் தாவீது கர்த்தரிடத்துல விசாரிப்பான். அவனை எந்த இடத்துல நீங்கள் படித்தாலும் அந்த இடத்துல கருத்தாய் நீங்கள் கவனித்து பாருங்கள், கர்த்தரிடத்துல விசாரிப்பான். ஆனால் ஒரு இடத்துல அவன் விசாரிக்கலை, 2 இடத்துல அவன் விசாரிக்கலை. ஒன்று, நாத்தானுடைய மனைவிட்ட பிரவேசிக்கும் பொழுது அவன் விசாரிக்கலை, தொகையிடும் பொழுது அவன் விசாரிக்கலை. தொடர்ச்சியாக விசாரித்துட்டு வர்றவன் அந்த 2 இடத்துல அவன் விசாரிக்கலை. அங்கே 2 இடத்துலையும் அவர் தவறு செய்து தேவன் நாமம் தூசிக்கப்பட காரணமாய் போயிட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதெல்லாம் இழந்துட்டேன், இதெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. ஒருவேளை நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, இந்த வருஷம் ஜெபம் குறைஞ்சிருக்கும். நல்ல வேத படிக்கிறவங்களா இருந்திருப்பீங்க, இந்த வருஷம் வேதத்தையே படித்து முடிச்சிருக்க மாட்டீங்க. இங்கே நிறைய பேர் வேதம் முடிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியும் இந்த வருஷத்தில். ஆனால் நிறைய பேர் இன்னும் தொடக்கவே இல்லை, இன்னும் 10 அதிகாரம் கூட முடிக்க முடியல பிரதர். நினைக்கிறோம் படிக்க முடியல, ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன் ஜெபிக்க முடியல, வாசிக்கலான்னு நினைக்கிறோம் முடியலங்க, கர்த்தருக்காக எதையாவது செய்யலான்னு நினைக்கிறோம் முடியலங்க. இதுதாங்க தோல்வி, இதுதான் பிசாசு ஜெயிக்கிற இடம். நினைக்கிறீங்க ஆனால் செயல்படலையே. அப்போ இப்படிப்பட்ட தோல்வியோடையே வாழ்ந்து 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 எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நாளில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த கால வேளையில் தொடர சொல்றாரு, நீ மீண்டும் முயற்சி பண்ண, அதை பெற்றுக்கொள்வாய், உனக்கு நான் திரும்பவும் சந்தோஷத்தை சமாதானத்தை தருவேன். கடைசியாக ஒன்று, ஆபிரகாம் லோத்து 2 பேரும் கர்த்தர் காட்டுற இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க. ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைச்சாரு, ஆனால் பின்னாடி லோத்து ஒட்டிக்கிட்டேன். ஒட்டுவார் ஒட்டி மாதிரி ஒட்டிக்கிட்டு புறப்பட்டு போகிறேன். 2 பேர்த்துடைய பண்ணைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், வேலையாட்களை கர்த்தர் ஆசீர்வதி, 2 பேரும் ஆசீர்வாதத்தில் பெருகினார்கள். அப்போ ஆபிரகாம் மந்தையும் பெருகுது, லோத்துடைய மந்தையும் பெருகுது. அப்போ லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு ஒரு பட்டணத்தில் போய் வாசம் பண்ணுறாரு. அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் ஒரு ராஜா வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடித்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆதியாகமம் 14:14 பாசிச்ச நேரம் பத்தாது. அப்போ இதை கேள்விப்பட்ட உடனே தாவீது, இது ஆபிரகாம் புறப்பட்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி லோத்துவுடைய அத்தனையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தாவீது, இது லோத்து எல்லாத்தையும் இழந்துட்டான், ஆனால் ஆபிரகாம் அதை கேள்விப்பட்ட உடனே தான் அன்னை மகன் எல்லாவற்றையும் இழந்துட்டானேன்னு சொல்லிட்டு விட்டு விடாதபடி, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானேன்னு சொல்லி விட்டு விடாதபடி, அவன் தான் எனக்கு இப்போ எதிரியாய் மாறிட்டானேன்னு விட்டு விடாதபடி, அவனுடைய இழப்பு தன்னுடைய இழப்பு என்று சொல்லி ஆபிரகாம் சுத்த இருதயம் உள்ளவர், உத்தம இருதயம் உள்ளவர், அந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ணி அத்தனையும் திருப்பி கொண்டு வந்தாராம். அப்போ
ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து லோத்திடத்தில் கொடுத்தாரு. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து தன்னுடைய வேலையாட்கள் இடத்துல கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு நான் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன், ஆனால் நீ உண்மையாக செவி கொடு. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.